குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, மாசி மாதம் 19ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:28 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 12:58 மணி வரை திருதியை திதி, அதற்கு பின்பாக இரவு 10:38 மணி வரை சதுர்த்தி திதி, அதற்கு பின்பாக பஞ்சமி திதி உள்ளது. இன்றைய நட்சத்திரம் காலை 10:36 மணி வரை ரேவதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் உள்ளது. காலையில் 6:27 மணி வரை அமிர்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை 10:36 மணி வரை பூரம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக உதிரம் நட்சத்திரம் உள்ளது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள். மீனத்தில் ராகு, புதன் மற்றும் சுக்கிரன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் உங்களை குறித்த விஷயங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய உடல் நலன் சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம். தலைவலி சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உணவு, உடை, மருந்து இதன் சார்ந்த விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. வைத்தியம் பார்க்கக்கூடிய முயற்சிகள் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. தாய் வழியில் இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. சற்று பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். வழக்கு சம்பந்தமான சட்ட ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. வேலை ரீதியிலான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் எடுக்கிறீங்கன்னா கவனங்கள் அவசியமாக இருக்கின்றது. மனநிலையில் குழப்ப நிலைகள் இல்லைனா தடுமாற்ற நிலைகள், இதனால அந்த வேலைகளில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், அதே மாதிரி நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட விஷயங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் வழியில் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களை குறித்த செலவினங்கள்
இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதாவது எந்தெந்த வழியில் விரயங்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய பிள்ளைகள் வழியில், தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியில் ஒரு சிலருக்கு செலவுகள் இருக்கும். மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள், இவங்க வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவில் சற்று உளைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மன அமைதிக்காக நல்ல விஷயங்கள், இறை காரியங்கள் ரீதியிலான முயற்சிகளை எடுக்கும் பொழுது நல்ல முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் பூஜைகள், பிரார்த்தனைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்துகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை விற்கக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள், இதன் ரீதியிலான ஈடுபாடுகளும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதில் ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கடனை அடைக்கக்கூடிய முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பல்வேறு லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. எதிர்பார்த்த நன்மையான விஷயங்கள், லாபகரமான விஷயங்கள் இதெல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. சொத்து சம்பந்தமான விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் வழியில் ஒரு சிலருக்கு லாபகரமான செயல்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது. உங்களுடைய அம்மா இருக்கிறாங்க, உறவு முறைகள், அண்டையலார்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகளில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏதேனும் நன்மையான செயல்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாப நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான நன்மையான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இருக்கின்றது. எந்த ஒரு காரியத்திலையுமே நிதானத்துடன் செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே மாதிரி நின்று போன வேலைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர். உங்களுடைய வணங்க வேண்டிய தெய்வம் கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பணியிடங்கள், தொழில் சார்ந்த இடங்களில் ரொம்பவும் தைரியம் மிகுந்த, அதே நேரத்தில் திறமை வாய்ந்த நபராகவும் இன்றைய தினத்தில் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்கள்
உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் குறித்து இளைய சகோதரர் வழியிலிருந்து, மாமனார் வழியிலிருந்து, இந்த மாதிரியான உறவு முறைகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில்முறை பணி சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள், தொழில்முறை சம்பந்தமான பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள், இதெல்லாம் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும். நன்மைக்கான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களில் கவனங்கள் அவசியம். பயணங்களின் போதான விஷயத்துல எல்லாம் சின்ன சின்ன நிதான நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த லாபகரமான விஷயங்கள், வரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஒயிட் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு குடும்ப வழி ஆதரவுகளும் உங்கள் வழியிலிருந்து ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இரக்க சிந்தனைகள் மிகுந்த நபராக இருப்பீங்க. எல்லாருக்கும் தான தர்மங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இறை சம்பந்தப்பட்ட தெய்வீக திருப்பணிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய மதிப்பு, மரியாதை, கௌரவம் இதெல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்ல இருக்கிறீங்க அப்படின்னா அதுலேயும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு நல்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. அதன் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகக்கூடிய விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. புதிதான காரியங்கள் இருந்தால் முடிந்தளவு அதை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. அதே மாதிரி கருத்து மோதல் விஷயங்கள், பேச்சுவார்த்தைகளில் வரக்கூடிய வீண் விவாதங்கள், இதையெல்லாம் முடிந்தளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு எடுக்கக்கூடிய விஷயங்களில் வீணான அலைச்சல்கள் அதிகரிக்கலாம், இல்லைன்னா இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான விஷயங்கள்ல தனி கவனம் செலுத்த வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியாக இருக்கின்றது. எதிரிகள் வழியிலிருந்து இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ஆனாலும் உங்களுடைய எல்லா வேலைகள்லையுமே தனி கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில்
நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. ஆனாலும் உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் தனி கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியது முக்கியமானதாக உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்தளவு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அதே போல பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய துறை வழியில் செலவினங்கள் இருக்கலாம். முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய மனைவி வழியில, நண்பர்கள் வழியில, இரண்டாவது பிள்ளைகள் வழியில, இந்த மாதிரியான நபர்கள் வழியில இருந்து செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதெல்லாம் நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. மனைவிக்கு ஏதாவது சின்ன சின்ன விரக்தி நிலைகள், வருத்த நிலைகள் இதெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் நல்லா பேசும் பொழுது அந்த மாதிரியான கவலைகள் எல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், வெளிநாடு குறித்த முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுக்கான நன்மைகள்னு பார்க்கும் பொழுது சற்று குறைவானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சேமமான தினமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். சற்று பேச்சுவார்த்தைகளில் எல்லாம் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. பகைமை உணர்வுகள், விரோத நிலைகள் இதையெல்லாம் முடிந்த அளவு நாம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான மருத்துவத்தை தேடக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். இதில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வழியில் ஒரு சிலருக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். செய்யக்கூடிய காரியங்களில் கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் முக்கியமானதாக உள்ளது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வேலை சம்பந்தமான விஷயங்கள்லிருந்து வரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒரு சிலருடைய வீடுகளில் குழந்தை பேறு சம்பந்தமான விஷயங்கள்னால மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. சொந்த ஊர்ல தொழில் தொடங்கலாம், வியாபாரங்கள் தொடங்கலாம். இந்த மாதிரி பணி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இல்லைன்னா வழியாக செய்து கொண்டு வந்த தொழில் முறைகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. பூஜை, பிரார்த்தனை உள்ளிட்ட காரியங்களில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. கலைத்துறை சம்பந்தமான துறைகள் ரீதியிலான பணிகளில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி அரசியல் சம்பந்தமான துறைகள்லையும் அதிகமான நாட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மனதளவில் குழப்ப நிலைகள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் வரலாம். கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எல்லா விதமான சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமானதாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள், இது குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கும். இந்த மாதிரி முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய தந்தை வழியிலிருந்து மற்றும் உறவு முறைகள் வழியிலிருந்து ஏதாவது ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் இருக்கு, தந்தை வழி சொத்துகள் இருக்கு, வெளிநாட்டு சொத்துகள் இருக்கு அப்படின்னா அதன் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த அளவு நன்மைகளையும் வரவுகளையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் மதிப்பு, மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. அரசியல் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. கலைகளை கற்றுத்தரக்கூடிய பயிற்சியாளர்களாக ஆகக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றன. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இதன் ரீதியில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய நன்மைகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை முடிந்தளவு இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து தேவையில்லாத இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில் ஆதரவுகளை ஒரு சிலர் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஆடை ஆபரணம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். புதிதான முயற்சிகள் ரீதியில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன கவன நிலைகளோடு மேற்கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் வழியில், வேலையாட்கள் வழியில், இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இன்றைய
தினத்தில் இருக்கும். குழப்ப நிலைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்தில் முடிந்த அளவு அதை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் காரணமாக இடமாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. பயண முறைகளை மேற்கொள்றீங்கன்னா உங்களுடைய பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல தனி கவனம் செலுத்த வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. கடித ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு தொந்தரவுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஆவணங்கள் காசோலை சான்றிதழ் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனத்தோடு பயன்படுத்த வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்சூரன்ஸ் பென்ஷன் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா எதிர்பார்த்த அளவு வெற்றியை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு அதிக உதவிகள் செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம். ஆனால் அதுலேயும் கவனத்தோடு இருக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அண்ணாமலையார் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்தில் உங்களுக்கான வரவான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். பொருள் வரவு பணவரவு உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. உங்களுடைய குடும்பத்தார்களிடம் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் அதே மாதிரி பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் இது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பத்தார்களுக்கு சின்ன சின்ன விரக்தி நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்லையுமே ஒரு சில விரக்தியான பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கொஞ்சம் மனவிட்டு பேசும் பொழுது இந்த மாதிரியான விரக்தி நிலைகள் வருத்த நிலைகள் இதெல்லாமே குறையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மனைவி வழியில நண்பர்கள் வழியில உங்களுடைய பிள்ளைகள் வழியில இந்த மாதிரியான நபர்கள் வழியிலிருந்து வரவுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடிய கவன நிலைகளை நாம் கையாள வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து பேசிக்க வேண்டியதும் முக்கியமானதாக உள்ளது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கையிருப்பு பணத்தினுடைய அளவு எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதன் வழியிலிருந்து வரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.